ஹாய்! இன்னைக்கு வீடியோல டாப் 5 மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மிட் கேப் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பிரீஃபா பார்த்துடலாம். 5000 கோடியிலிருந்து 20,000 கோடிக்குள்ள மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ் தான் மிட் கேப் கம்பெனிஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அவங்களோட ஃபண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 70%க்கு மேல இந்த மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸா பார்த்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதை தான் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிட் கேப் கம்பெனி சைஸ்ல சின்னதா இருக்கும். அதே சமயத்துல வளர்ந்துட்டு வர கம்பெனிஸாவும் இருக்கிறதால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸா பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றப்ப growth பொட்டன்ஷியல் நமக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல ரிஸ்க்கும் இதுல ஜாஸ்தியா இருக்கிறதால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் வந்து வோலடைலா தான் இருக்கும். ஸோ நீங்க 3 to 4 இயர்ஸ்க்கு உங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் லாங் டேர்ம்ல உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மிட் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே சமயத்துல இது இப்பதான் வளர்ந்துட்டு வர்ற கம்பெனிஸா இருக்கிறதால ரிஸ்க்கும் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கவும் ரெடி அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஃபண்ட் பிஜிஐஎம் இந்தியா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி 8 இயர்ஸ் 8 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஃபண்டோட டோட்டல் சைஸ் 5169 கோடி. ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3 மந்த்ஸில் 6 மந்த்ஸில் இந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து மைனஸில் தான் போயிருக்கு. -4% -11% தான் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. 1 இயரில் 7.8%, 3 இயர்லலாம் பார்த்தா 34.6%லாம் இருக்குது. அதே மாதிரி 5 இயர்ஸ்லேயும் 18% க்ரோத் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க ஃபினான்ஷியல் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் தான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்தெந்த கம்பெனிஸில் மோஸ்ட்லி ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஈக்விட்டியில் தான் 91.94% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெட் ஃபண்ட்ஸில் 7.5% அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 ஈக்விட்டிலையும் டெட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலை. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு 0.45% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி எக்ஸிட் லோடும் 1 இயர்க்குள்ளே நீங்கள் ரிடீம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.5% அளவுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதுவும் கம்மியான எக்ஸிட் லோடு தான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபியாக இருந்தால் 1000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் லம்சமாக ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சா 5000லேருந்து கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து குவாண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் 6 மந்த் ஆயிருக்கு. இந்த ஃபண்டோட டோட்டல் சைஸ் 535 கோடி. 3 மந்த்ஸ் 6 மந்த்தில் பார்த்தா இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து மைனஸில் தான் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் 32.11%, அண்ட் 5 இயர்ஸில் 19%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபண்டும் லாங் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். சர்வீசஸ், ஃபினான்ஷியல் அண்ட் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸில் இந்த ஃபண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து மோஸ்ட்லி அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 98.5% ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.6% தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவும் கம்மி தான். எக்ஸிட் லோடும் 0.5% தான். அதுவும் 1 இயர்க்குள்ளே ரிடீம் பண்ண அப்படின்னா 0.5% வந்து நீங்கள் பே பண்ணணும். லாக்இன் பீரியட்னு எதுவும் இல்லை இந்த ஃபண்டுக்கு. நீங்கள் எப்போ ரிடீம் பண்ணணும்னு நினச்சாலும் ரிடீம் பண்ணிக்கலாம். ஆனால் 0.5% வந்து எக்ஸிட் லோடு நீங்கள் பே பண்ணிவிட்டு ரிடீம் பண்ணணும். குவாண்ட் மிட் கேப் ஃபண்டோட எஸ்ஐபி பிளான் வந்துட்டு 1000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி லம்சமாக ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா 5000 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மினிமம். அடுத்து எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் 6 மந்த் ஆயிருக்கு. இந்த ஃபண்டோட டோட்டல் சைஸ் 6741 கோடி. 3 மந்த்ஸ் 6 மந்த்தில் பார்க்குறப்ப ஷார்ட் டேர்மில் வந்து இதோட ரிட்டர்ன்ஸ் மைனஸில் தான் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் பார்க்குறப்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸில் 25.4%, அதே மாதிரி 1 இயரில் 8.9%, 5 இயர்ஸில் 12% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆட்டோமொபைல், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் இந்த ஃபண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஈக்விட்டியில் இந்த ஃபண்ட்ஸ் 95.59%, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் மிச்சம் இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்துட்டு 1.03% சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற ஃபண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதே மாதிரி எக்ஸிட் லோடும் 1% வந்து இந்த ஃபண்ட் சார்ஜ் பண்ணுது. மினிமம் எஸ்ஐபி பிளான் வந்து 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் லம்சமாக ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா 5000 கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் 30 ஃபண்ட். இந்த ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணி 8 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த ஃபண்டோட டோட்டல் சைஸ் வந்து 2575 கோடி.
3 மந்த், 6 மந்த் பார்க்குறப்ப -4%, -6% தான் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. மைனஸ்ல தான் போயிருக்கு. ஆனா லாங் டெர்ம்ல நல்லா ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. 1 இயர்ல 21.6% அது மாரி 3 இயர்ஸ்ல 24.1%, 5 இயர்ஸ்ல 13% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஃபினான்ஷியல், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல மோஸ்ட்லி இத இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஃபண்ட். எந்தெந்த கம்பெனிஸ்ல நெறைய ஹோல்டிங்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டையும் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபண்ட் வந்து மோஸ்ட்லி 96.32% ஃபண்ட வந்துட்டு ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. 2.7% டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.93% சார்ஜ் பண்ணுது. இது ஓரளவுக்கு பரவால்ல. அதே மாரி எக்ஸிட் லோட் வந்துட்டு 1% இந்த ஃபண்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. எஸ்ஐபி பிளான் வந்துட்டு 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி லம்ப் சம்மா நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஏடல்வைஸ் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்ட ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் 6 மந்த் ஆகுது. இந்த ஃபண்டோட டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1864 கோடி. இந்த ஃபண்டு வந்து ஷார்ட் டெர்ம்ல -5, -9% ரிட்டர்ன்ஸ் மைனஸ்ல தான் போயிருக்கு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே. ஆனா வந்துட்டு லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. 1 இயர்ல 2.2%, 3 இயர்ஸ்லலாம் பார்த்தா 24.3% குடுத்துருக்கு. அதே மாதிரி 5 இயர்ஸ்ல 15% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஃபினான்ஷியல், கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இவங்க மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இவங்களோட ஃபண்ட் சைஸ்ல 94.8% ஈக்விட்டிலயும், 4.8% டெட் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.57% சார்ஜ் பண்றாங்க. அதே மாரி எக்ஸிட் லோட் 1% சார்ஜ் பண்றாங்க. லாக்-இன் பீரியட் இந்த ஃபண்டுக்கும் இல்ல. எஸ்ஐபி பிளான் வந்து 300லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதே மாரி லம்ப் சம்மா நீங்க ஒரே டைம்ல இன்வெஸ்ட் பண்ணிறணும் அப்படின்னாலும் 500லேருந்தே மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் லிஸ்ட் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாமே லாங் டெர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்த ஃபண்ட்ஸா இருந்தாலுமே, நீங்களும் தரவு அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் பத்தியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.